வணக்கம். இன்னைக்கு என்ன மூவி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, "ஐந்தாம் வேதம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. ஸோ அத பத்தி தான் பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். வெப் சீரிஸா இருந்தா கூட இத வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. அதாவது இந்த டைரக்டர் வந்து ஒரு காலத்துல வந்து "விடாது கருப்பு" அப்படிங்கிற ஒரு சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ "விடாது கருப்பு" சீரியல்லாம் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போவாங்க. அதாவது அமானுஷ்யமான விஷயங்களையும், ஆன்மீக விஷயங்களையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கதை களத்த உருவாக்குறதுல வந்து இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து "ஐந்தாம் வேதம்" அப்படிங்கிற இந்த படமும் வந்துட்டு, ரொம்ப த்ரில்லிங்காவே போச்சுது. ஆரம்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஓலை சுவடி இருக்கும். அந்த ஓலை சுவடியில எழுதுனதெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ரகசியமான ஒரு அறை இருக்கும். அங்க வந்து நெறைய புதையல் இருக்கிறதா நம்பப்படும். ஸோ அந்த அறைய ஓப்பன் பண்றதுக்கு யாரோ அந்த ஒரு வம்சத்துல பிறந்த யாரோ ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்தா தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாரியான விதியெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஓலை சுவடி வந்து நெறைய பேர் கைப்பட்டு எங்க இருந்து எப்படி வந்து இங்க வந்து சேருது? அந்த பெண் வந்து எப்படி வந்து இங்க சேர்றாங்க? அப்படியே வந்தாலும் எப்படி அந்த பொக்கிஷம் இருக்கக்கூடிய அந்த அறைய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கண்டுபிடிச்சு அங்க இருந்து பொக்கிஷத்த எடுத்தாங்களா? இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் வந்து "ஐந்தாம் வேதம்" அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு படமா வந்து செஞ்சு குடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா 4 வேதம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 5வதா ஒரு வேதம் அது வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் அமைச்சு. அதாவது சில விஷயங்கள பார்க்கும்போது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து 5ஆம் வேதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் வேதத்த வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு சர்டைன் ஒரு வம்சத்துல பிறந்தவங்க, அவங்க வந்து தான் இந்த வேதம் வந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து எழுதப்பட்டிருக்கு. சோ அவங்க எப்படி வந்தாங்க? எப்படி இந்த வேதத்த வந்து வெளியில கொண்டு வந்தாங்க? இவங்க இங்க வந்து இந்த வேதத்த வெளிய கொண்டு வரதுக்கு இடையில நெறைய விஷயங்கள் நடக்குது. என்னென்ன விஷயங்கள் நடக்குது? எதெல்லாம் அமானுஷ்யமா நடக்குது? எதெல்லாம் மனிதர்களால நடத்தப்படுது? அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு காமிக்கக்கூடிய ஒரு படமா தான் வந்துட்டு 5ஆம் வேதம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தடுத்த சீன்ல வந்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? யார் வராங்க? எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம பார்ப்போம் இல்லையா? பயங்கரமான ஒரு ஆன்மீகம், அமானுஷ்யம் நிறைந்த ஒரு த்ரில்லர் அப்படின்னு வந்து சொல்லலாம். So அந்த மாரிதான் போகும். எங்கேயோ இருக்கிற ஒரு மாடர்ன் கேர்ள், எங்கேயோ ஒரு கோயில்ல பல வருஷங்களா பூட்டி கிடக்கக்கூடிய ஒரு பாதாள அறையில இருக்கக்கூடிய 5வது வேதத்த வந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக, இவங்க எங்கேயோ இருந்து டிராவல் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து, அந்த அறைய திறந்து, அங்க இருக்கக்கூடிய வேதங்கள வெளியில கொண்டு வந்து, இந்த வேலையெல்லாம் வந்துட்டு அவங்க பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு பேசிக்கலி இதுலலாம் நம்பிக்கை கிடையாது. ஆரம்பத்துல வந்து அந்த அறைய திறக்கக்கூடிய அந்த சாவி அப்படிங்கிறது வந்து இவங்க கைக்கு வரும்போது இவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை கிடையாது. அப்படிங்கிற மாரி தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வாழ்க்கையில வந்து பல இழப்புகள சந்திச்சு வந்த ஒரு பெண்ணா தான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அது அவங்க அப்பாவ வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு த ஒரு ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு பெண் குழந்தை. அவங்க அப்பா வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. எப்ப பாரு எங்கேயாவது போய் எதையாவது நம்ம ஆர்க்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி நமக்கு தெரியும். எதையாவது வந்து தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் ஆர்க்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு. சோ அது வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம பண்ண முடியாது. எந்த இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி நடக்குதோ அங்க போய் தான் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். சோ அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அப்பா கேரக்டர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அப்பாவ பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வளரக்கூடிய ஒரு பொண்ணு, கடைசியில வந்து அப்பாவே வேண்டாம் அப்படின்னு வெறுப்புல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு வந்து கையில வந்து அந்த கீ கிடைக்குது. கிடைச்சாலும் இவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. நான் இந்த கீய எடுத்துட்டு மாட்டேன். நான் ஏன் எடுத்துட்டு போணும்? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் இவங்களுக்குள்ள வருது. இருந்தாலும் விதி அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அந்த கீய இவங்களே எடுத்துட்டு போய் அந்த கோயில்ல குடுத்து, இவங்க கண் முன்னாடியே அந்த பாதாள அறைய வந்து திறக்கிற மாதிரி ஒரு விதி வந்து இவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது வந்து நடக்குது. கண் எதிர்க்க இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவுக்கும் சில விஷயங்கள் நடக்குது. அவங்க அப்பா எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாது. ஆனா எப்படியோ சுத்தி எப்படியோ இவங்க இருக்கிற இடத்துக்கே அவங்க அப்பா வந்து சேருவாங்க. சோ அமானுஷ்யங்களை இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த கதை களத்தை உருவாக்குறது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருக்கும். அதாவது அமானுஷ்ய விஷயங்கள்ல நம்மளுக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்.
யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அமானுஷ்ய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அதுல நம்பிக்கை இருக்கு, இல்ல அது வேற விஷயம். இப்ப வந்து நம்ம வந்து கடவுள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதே வந்து நான் பேய பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நெறைய பேர் நம்புவாங்க. சோ அது மாதிரி தான். ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அது வந்து கடவுள் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்து நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்து எப்படி வரும்? இந்த கீ எப்படி அங்க போகுது? எங்க இருந்து திறக்குறாங்க? இந்த கோயில்ல எங்க பாதாள அறை இருக்கு? இத்தன வருஷமா இந்த கோயில சுத்தி சுத்தி வந்தவங்களுக்கு இங்க இருக்கிற பாதாள அறை எப்படி தெரியாம போச்சு? சரி அப்படி இருந்தா கூட எப்படி இந்த பாதாள அறைய திறந்து எல்லாரும் உள்ள போறாங்க? அப்படியே உள்ள போனாலும் உள்ள இருந்து எந்த பொக்கிஷத்த எடுத்துட்டு வர போறாங்க? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் வந்து இந்த படத்த பார்க்கும்போது நம்ம மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுல தோன்ற ஒரு ஒரு கேள்விக்கும் அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து பதில் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அத வந்து கேலி கிண்டல் பண்ணுவோம் நம்ம. இப்பவே நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு யாராவது சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா, அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள ஆச்சரியமா திரும்பி பார்ப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல நெறைய இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. கதை எடுத்திருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அழகா, ரொம்ப நீட்டா வந்து எடுத்திருந்தாங்க. எந்த இடத்துலயுமே எந்த லாஜிக்குமே இடிக்கல. சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அழகான ஒரு அமானுஷ்யமும், ஆன்மீகமும் கலந்த ஒரு ஹாரர் சொல்ல முடியாது. ஒரு த்ரில்லர் மூவியா வந்துட்டு இந்த படத்த எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்திருக்கு. 2வது பார்ட் இனிமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் செகண்ட் பார்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த 5ஆம் வேதம் அப்படிங்கிற இந்த எபிசோட நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. நானும் செகண்ட் பார்ட்காக வெயிட் பண்றேன். நீங்க எத்தன பேர் செகண்ட் பார்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்த விடையில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.